ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது விசுவாசம் எப்படி இழந்து போகலாம்? இரண்டாவது விஷயம் சொல்கிறது, உலக வாழ்க்கையில மூழ்கி வாழ்ந்தால் நம்பிக்கையை நம்ம விட்டு போகும். உலக வாழ்க்கையில் நாம் மூழ்கி வாழ்ந்தால், அதனால்தான் ரோம புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, நீங்கள் உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். ஒரு கமாண்ட்மெண்ட் தான், ஒரு கட்டளை தான். மக்களே, நீங்கள் உலகத்தின் போக்கின்படி போகக்கூடாது. எல்லா மக்களும் உலகமயமா போகும்பொழுது, கம்ப்யூட்டர் முன்னாடி, டிவி முன்னாடி, உலக வாழ்க்கை பின்னாடி போகும்பொழுது நீங்கள் உலகத்தின் போக்கின்படி போகக்கூடாது. காரணம், உலகத்தின் போக்கின்படி போனால் நம்முடைய நம்பிக்கை நம்மை விட்டு போகும். நிறைய பணம் வந்தால் நிறைய பேரோட நம்பிக்கை போகும். நிறைய படிப்பும் அறிவும் வந்தால் நிறைய பேரோட நம்பிக்கை போகும். நிறைய சிற்றின்ப வாழ்க்கையில் வாழ தொடங்கினால் நிறைய பேரோட நம்பிக்கை போகும். பல பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்கல்ல, சாமி பையனுக்கு படிக்கிறதுக்காக தான் மொபைல் வாங்கி கொடுத்தேன். மொபைல் எப்ப கையில கிடைச்சிச்சோ அதுக்கப்புறம் குடும்ப ஜெபமானிக்கு கூட வர்றதில்லை. இப்படி நோண்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறான். ஃபுல் டைம் மொபைல் தான் சாமி. வேலைக்காக தான் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தோம் சாமி. எப்போ கம்ப்யூட்டர் லேப்டாப் வந்துச்சோ அதுல இருந்து ரூம் விட்டு வெளியே வர்றதில்லை பையன். கதவு க்ளோஸ் பண்ணிட்டாக்க ரூமுக்குள்ளதான். எப்ப திறப்பான், எப்ப க்ளோஸ் பண்ணுவான், எப்ப சாப்பிடுவான், எப்ப தூங்குறான் தெரியல சாமி. அந்த கம்ப்யூட்டரே கடவுளா நினைச்சிட்டு இருக்கிறான். காலேஜ் போறதுக்கு, கோயிலுக்கு போறதுக்காக தான் ஒரு பைக் வாங்கி கொடுத்தோம் சாமி. இப்ப என்ன ஆச்சு? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு எங்கேயும் ஒரு சுத்த போறோம் சாமி, கோயிலுக்கு மட்டும் போறது இல்ல. ஒரு பைக் வந்ததுனால வீடுகளிலே பெரிய பெரிய பிளாட், டிவி எல்லாம் வந்த பிறகு நிறைய பேருக்கு எப்ப பார்த்தாலும் சினிமா, எப்ப பார்த்தாலும் சீரியல். சில பெரியவங்களுக்கு எல்லாம் சதா நேரமும் நியூஸ் கேட்கறது. இந்த சேனல் போனா அடுத்த சேனல், அடுத்த சேனல் போனா அடுத்த சேனல், நியூஸா கேட்டுட்டு இருக்கிறது, ஜோக்குகளா கேட்டுட்டு இருக்கிறது, அப்படி தமாசா பார்த்துட்டு இருக்கிறது. ஏன்னு கேட்டா, சிற்றின்பங்களிலே உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டவர்கள். அவர்களோட நம்பிக்கை போய்விடும், ஜெப வாழ்க்கை போய்விடும். அதனால தான் ஆண்டவர் மத்திய நற்செய்தி 13வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார். மத்திய 13:7 ஆண்டவர் சொல்லுகிறார், முற்செடிகளுக்குள்ள விழுந்த விதை போலதான். அது முளைச்சு வரலன்னு நினைச்சா கூட இந்த முற்செடிகள் அமுக்கி விடுமா, வெளியே வர விடாதா. ஒவ்வொரு சிற்றின் பாசைகளை வாழ்கின்ற மக்களுக்கு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஜெபிக்க நேரம் இருக்காது, பக்தி விசுவாசம் சோர்ந்து போகும்.